முதல்வர் என்ற உயர்வான பதவிக்கே இந்த ஃபெயிலியர் மாடல் முதல்வர் ஸ்டாலின் ஒரு இழுக்கு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெரியார் மண் என்ற காலம் போய் பெரியாரே மண்தான் என்று சொல்லும் சூழல் தமிழகத்தில் உருவாகிவிட்டது என்று துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கூறினார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் எதிர்பார்ப்புதான் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தவிகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற கோவை வைஷ்ணவி தவிக தலைவர் விஜய் உருவம் உள்ள மஞ்சள் நிற பனியனை போகி நெருப்பில் இட்டு எரியவிட்டார். திமுக ஆட்சியில் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற முருகனுக்கு பிடிக்கவில்லை. 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு முருக பக்தர்கள் தீபம் ஏற்றுவார்கள் என தமிழக பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் துக்ளக் விழாவில் கூறினார். காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பவர்களே ஆளும் கட்சியாக வர முடியும், கொடுக்காதவர்கள் எதிர்க்கட்சியாகவே இருப்பார்கள் என்று துக்ளக் விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி கூறினார். சென்னையில் பறை இசைத்து சங்கமம் கலை நிகழ்ச்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வடசென்னை பகுதிகளில் 1000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று அமைச்சர் நேரு தெரிவித்தார். தருமபுரி பென்னாகரம் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவில் அந்த தொகுதி எம்எல்ஏ ஜி.கே. மணி கலந்து கொண்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. குளித்தலை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட 8 காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் இதில் கலந்து கொண்டனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் மூடியிருந்த கடையில் திடீரென தீப்பிடித்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். சென்னை வியாசர்பாடி மற்றும் பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையங்களுக்கிடையே கடந்த ஜனவரி 5ஆம் தேதி சென்ற ரயில் மீது மதுபாட்டில் வீசப்பட்டது. இதில் 3 பேர் காயமடைந்தனர். விசாரணை நடத்திய போலீசார் 47 வயதான கேப்ரியல் துரைசாமி என்பவரை கைது செய்துள்ளனர். பொருளாதாரத்தை உயர்த்துவது போல மாணவர்களின் கல்வித் தரத்தையும் உயர்த்திட வரும் காலத்தில் அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஆந்திராவின் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள நாரவாரிப்பள்ளை கிராமத்தில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவருடைய குடும்பத்தினருடன் சேர்ந்து போகி பண்டிகை கொண்டாடினார். திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் 6 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் வேத ஜபங்களின் நிறைவை குறிக்கும் வகையில் லட்சதீப விழா நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தீபாராதனையின் போது வானில் மகர நட்சத்திரம் தோன்றிய நிலையில் பொன்னம்பலமேட்டில் 3 முறை மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சி தந்தார். செஸ் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்துள்ளார். பொங்கல் விழா இந்து பண்டிகை இல்லை என்றால் யார் பண்டிகை என்பதை திமுகவினர் சொல்ல வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். ஊட்டி தாவரவியல் பூங்காவில் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பூங்கா ஊழியர்களுக்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் பலர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். மதுரை உசிலம்பட்டி திருப்பதி வெங்கடாஜலபதி வாழவந்தான் அம்மன் கோயில் பொங்கல் விழாவில் பக்தர்கள் அரிவாள்கள் மீது ஏறியும் பூக்குழி இறங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை தலைமை தபால் நிலையத்தில் நடந்த பொங்கல் விழாவை ஒட்டி கோலப் போட்டி நடந்தது. இதில் 2047 தபால் துறையின் ட்ரோன் டெலிவரி, ஹெலிகாப்டர் டெலிவரி போன்றவை இருக்கும் என ஊழியர்கள் கோலமிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் கஸ்தூர்பாய் காலனியில் மாவட்ட பாஜக பிரச்சார பிரிவு மற்றும் அமைப்பு சாரா தொழில் பிரிவு சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா கோலாகலமாக நடந்தது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டில்லி பேகம்பூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த அரசு இடங்களை மீட்கும் பணியில் டில்லி மேம்பாட்டு ஆணையம் ஈடுபட்டது. அமெரிக்காவை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளில் உள்ள 7 முக்கிய அமைப்புகளில் இருந்து விலகுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தைத்திருநாள் அனைவரின் வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பு, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல்முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பொங்கல் வைத்து கொண்டாடினார். பசுவுக்கு மாலை அணிவித்து உணவும் வழங்கினார். தமிழ் மக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி. விவசாயிகளின் மகத்துவம், வேளாண்மையை போற்றும் சிறப்பான பண்டிகைதான் பொங்கல் என மத்திய அமைச்சர் எல்முருகன் இல்லத்தில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பேசினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பொங்கல் திருநாளில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை எல்லைகளை கடந்து உலகளவில் இதயங்களை ஒன்றிணைக்கிறது என்றார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி அனைவரும் சமத்துவ நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக அரசு பணியாற்றி வருகிறது என சென்னையில் நடந்த பொங்கல் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.
உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் அனைவருக்கும் வழி பிறக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஆசிரியர் கண்ணன் இறந்த செய்தி வருத்தமளிக்கிறது. எத்தனை கடினமான சூழலில் இருந்திருந்தால் தற்கொலை முடிவுக்கு கண்ணன் தள்ளப்பட்டிருப்பார். வாக்குறுதி நிறைவேறும் என காத்திருந்த ஆசிரியர்களுக்கு திமுக செய்தது நம்பிக்கை துரோகம் என அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தல் கூட்டணி குறித்து ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மும்பை குறித்து கருத்து தெரிவித்த அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு என அனைத்தும் கடந்து நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என சீமான் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூட்டணியை கூட அறிவிக்க துணிவின்றி டெல்லி செல்கிறார் என அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார். டில்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடந்த பொங்கல் விழாவில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணி நிறைவடைந்தது. 1.75 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 1.10 லட்சம் கட்டுப்பாட்டு அமைப்புகள், 1.16 லட்சம் விவிபேட் இயந்திரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,62,240 ரூபாய்க்கும், கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 13,280 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 307 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை சந்திக்க ராகுல் எம்பி வரும் ஜனவரி 19 கேரளா வருகிறார் என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவர் சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே 3 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். ஜனநாயகனுக்கு பலரும் குரல் கொடுத்து இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து சம்பந்தப்பட்ட நடிகர் விஜய் குரல் கொடுக்காததை வைத்து அவருடைய தைரியத்தை தெரிந்து கொள்ளலாம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் அகன்றிட மக்கள் ஏற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும். நாளை வரும் தை தமிழகத்தின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போகி பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் அரசு மருத்துவமனைகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் அரசாணையை முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா போகி தீயிலிட்டு எதிர்ப்பை தெரிவித்தார். டெல்லியில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழு பங்கேற்றதை குறிப்பிட்டு சங்கிக்குழு பொங்கலில் பராசக்தி குழு, ஆனா ஜனநாயகன் பிளாக்டு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை நான் சாதாரணமாக எடை போடவில்லை. அவர் ஒரு சினிமா ஸ்டார், மாஸ் இருக்கிற ஸ்டார். களத்தில் தாவேக தொண்டர்கள் பரபரப்பாக வேலை செய்கிறார்கள் என அண்ணாமலை கூறினார். சென்னையில் இன்று தொடங்கும் சென்னை சங்கமம் தொடக்க விழாவில் திமுக எம்பி கனிமொழி எழுதிய வானமில்லை பூமி இல்லை என்ற பாடல் பாடப்பட உள்ளது. அண்ணாதுரையோடு இணைந்து நெருக்கமாக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆகையினால் அவருடைய பெயரால் எனக்கு விருது வழங்கப்பட்டு இருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு பாராட்டுக்குரிய, போற்றுதலுக்குரிய விஷயம் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார். 2026 தேர்தலில் திமுக வேண்டாம் என்று விஜய் நினைத்தால் அடுத்து யார் வர வேண்டும் என்பதை அவர் தெளிவாக கூற வேண்டும். எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் திமுகவை வீழ்த்த கூட்டணி அமைத்துள்ளோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். யாருடைய குரலையும் பாஜக ஒடுக்கவில்லை. தமிழ் மொழி மீது பிரதமர் மோடிக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தமிழகத்திற்கு பாஜக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழர் நலன் குறித்து பாஜகவுக்கு ராகுல் சான்றளிக்க தேவையில்லை என ஜனநாயகன் விவகாரம் குறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் குரு பிரகாஷ் பாஸ்வான் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் ஊழல் திமுக ஆட்சியை அரசியல் தீயில் கரைத்து தமிழகத்துக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் மற்றொரு போகி பண்டிகையாக நிச்சயமாறும் என அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜகவின் புதிய தேசிய தலைவராக வரும் 20ஆம் தேதி நிதின் நவீன் போட்டியின்றி தேர்வாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2029 ஜனவரி மாதம் வரை இவர் இப்பதவியில் தொடர்வார். திருவள்ளூர் மாவட்டம் கர்லம்பாக்கம் கிராமத்தில் பாக்டீரியா கலந்த குடிநீரை குடித்த 2 பேர் பலியாகியுள்ளனர். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கூட வழங்க வக்கற்ற திமுக அரசு வளர்ச்சி பற்றி பேசுவதா என அன்புமணி காட்டமாக கூறியுள்ளார். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொங்கல் விழாவில் அன்புமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் பங்கேற்கவில்லை. அன்புமணி இல்லாமல் தைலாபுரத்தில் நடைபெறும் முதல் பொங்கல் விழா என கட்சியினர் கூறினர். பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 12,500 ரூபாயிலிருந்து
15,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் மகேஷ் அறிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 29 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். சத்தீஸ்கர் முழுவதும் 1500 பேர் சரணடைந்துள்ளனர். ஈரானிலிருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை ஈரானுக்கு மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் மகாமேளாவில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு 9 லட்சம் பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர். புனித நீராடும் பக்தர்களின் எண்ணிக்கை இன்று இரவுக்குள் 1 கோடி முதல் 1.5 கோடி வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் அலுவலகம் இன்று முதல் புதிய வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சேவா தீர்த் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வளாகத்திற்கு மாறியுள்ளது. 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு பிறகும் தனியார் கல்லூரிகளில் ஏராளமான இடங்கள் காலியாக இருப்பதால் முதுநிலை மருத்துவ படிப்பில் 9,000 இடங்களை நிரப்ப நீட் கட் ஆஃப் மதிப்பெண்ணை -40 தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியம் குறைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் நாளை மாநகராட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை எவ்வித பங்கு வர்த்தகமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை கட்டுப்படுத்த நாட்டின் இளைஞர்கள் தங்கள் பெற்றோர்கள் ஊழல் வழிகளில் ஈட்டும் செல்வத்தை தவிர்க்க வேண்டும் என நீதிபதி PV நாகரத்னா இந்தியன் 2 பட பாணியில் அட்வைஸ் செய்துள்ளார். பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தமிழக அரசிடம் கருத்து கேட்டு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து 1 கோடி வாக்காளர்களை நீக்க பாரதிய ஜனதா மற்றும் தேர்தல் ஆணையம் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கலை சொந்த ஊரில் கொண்டாட சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் டிக்கெட் இல்லாததால் மக்கள் தவிக்கின்றனர். தூத்துக்குடி, மதுரை விமானங்களுக்கு டிக்கெட் இல்லாததால் திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களில் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட இந்திய பாரம்பரிய மையத்தில் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் என்றும் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா சென்று கல்வி பயில விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் ஏகாதசி மற்றும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஹரித்வார், பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் அதிகாலை முதல் பக்தர்கள் புனித நீராடி தரிசனம் செய்து வருகின்றனர். நிர்வாகத்தின் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் வயதான பெற்றோரை கவனிக்காத அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளத்தில் 10 முதல் 15% பிடித்தம் செய்யப்படும் என்றும் அந்த பணம் பெற்றோரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார். புதிதாக அறிமுகமாகும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களில் RAC டிக்கெட் வசதி கிடையாது. குறைந்தபட்ச கட்டணமாக 3ஆம் வகுப்பு ஸ்லீப்பர் டிக்கெட்டுக்கு 960 ரூபாய் வசூலிக்கப்படும் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் போகி ஆண்டாள் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு உற்சவர் பவளவண்ண பெருமாளுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவத்தில் மூக்குத்தி சேவை விமர்சையாக நடந்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு காலத்தின் முக்கிய நிகழ்வான மகர ஜோதி தரிசனம் இன்று மாலை நடக்கிறது. ஜோதியை காண பக்தர்கள் குவிந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் சுற்றுலாத்துறை சார்பில் நடந்த பொங்கல் விழாவில் திருப்போரூர் MLA பாலாஜி கரகாட்டம் ஆடினார். IAS அதிகாரிகள் 5 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஆணையராக இன்னசென்ட் திவ்யா, டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநராக கிறிஸ்துராஜ் நியமிக்கப்பட்டுள்ளனர். IAS அதிகாரி விசாகன் தொழில்நுட்ப கல்வி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு தற்கொலைக்கு முயன்ற பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி இன்று அவர் மரணமடைந்தார். வரும் 19 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் தாம்பரம் முதல் கன்னியாகுமரி வரை இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் மற்றும் சென்னை சென்ட்ரல் கோவை இடையே இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் உட்பட 5 சிறப்பு ரயில்கள் பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வேலூர் கலெக்டர் ஆபீஸில் நடந்த பொங்கல் விழாவில் அயல்நாட்டு மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் சுப்பலட்சுமி பரிசுகள் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே 2 வீலர் விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட 2 பேர் பலியாகினர். போலீசார் விசாரிக்கின்றனர்.
தமிழக நில உரிமை சட்டம் 2023 மூலம் தமிழக விவசாயிகளின் முகவரியும் சுதந்திர உரிமையும் பறிக்கப்பட்டுள்ளது. 2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என மன்னார்குடியில் PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாளான திருவள்ளுவர் தினத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை வரும் சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய கட்டடங்களை சுற்றி பார்க்க விண்டேஜ் பஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இயக்கப்படுகிறது. ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்று பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வர்த்தகம் செய்யும் வணிகர்கள் அதற்கான உரிமத்தை உரிமை காலம் முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே தவறாமல் புதுப்பிக்க வேண்டுமென மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகாலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டமும் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இயக்கப்படும். நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு 7 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்திலிருந்து கோவை இயக்கப்படும் சிறப்பு ரயிலும் கோவையிலிருந்து தன்பாத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 831 செவிலியர்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணி நிரந்தர ஆணைகளை வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜனவரி 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதற்கான மேடை அமைப்பதற்கான பணி பூஜையுடன் துவங்கியது. கோவை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த பொங்கல் விழாவில் கலெக்டர் பவன்குமார் உரியடித்தார். பின்னர் ஊழியர்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தார். சென்னை IITயில் நடந்த பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார். அவர் உரியடித்து பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினார். புதுச்சேரியில் ஆயுதப்படை பிரிவு காவல்துறையினர் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். இதில் DIG சத்யசுந்தரம், உயர் அதிகாரிகள் இஷா சிங் உள்ளிட்ட ஆயுதப்படையினர் கலந்து கொண்டனர். ரேஷன் கடைகளில் என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கைரேகை பதிவு சரியாக விடவில்லை என்றால் கண் கருவெடி மூலம் பரிசு தொகுப்பை பெறலாம். போகி பண்டிகை கொண்டாட்டத்தால் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கும்மிடிப்பூண்டியில் 196 பதிவாகியுள்ளது. படம் வெளியாகாத நடிகரின் ரசிகர்களின் ரவுடிசம் மற்றும் குண்டர் தனத்தை எதிர்த்து போராடுவதாக பேசிய பராசக்தி இயக்குநர் சுதா கொங்கராவுக்கு விஜய் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகம், புதுவை, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. பூக்கள் வரத்து குறைவு மற்றும் பொங்கலை முன்னிட்டு மல்லிகை, முல்லை, செவ்வந்தி பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகை பூ ரூபாய் 6000க்கும் 1 கிலோ முல்லை ரூபாய் 3000க்கும் விற்பனையாகிறது. போகி பண்டிகையால் ஏற்பட்ட புகைமூட்டம் மற்றும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் இன்று 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பல விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டன. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 6,90,000 பேர் அரசு பஸ்களில் பயணித்திருப்பதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் தாவேக்க தொண்டர் ஒருவர் நடைபந்தலிலிருந்து 18ஆம் படி வரை தாவேக்க கொடியை உயர்த்தி பிடித்தபடியே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப வீட்டில் இருந்த பயனற்ற பொருட்களை எரித்து தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் அமீர், ரத்னபாலா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வாகன சோதனையின் போது சரக்கு லாரியில் இருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை வெம்பக்கோட்டை போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மகளின் தோழியான 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 40 வயதான சிலம்பரசனை போலீசார் கைது செய்தனர். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக சிங்கப்பூர் பாஸ்போர்ட் 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் உலகில் உள்ள 227 நாடுகளில் 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம். இந்திய பாஸ்போர்ட் மூலம் 55 நாடுகளுக்கு மட்டுமே பயணம் செய்ய முடியும். தாய்லாந்தில் பாங்காக் அருகே ஓடும் ரயில் மீது கிரேன் விழுந்த விபத்தில் 22 பேர் இறந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளனர். வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி திட்டமிட்டபடி பொது தேர்தல் நடத்தப்படும் என
இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனூஸ் அறிவித்துள்ளார். மெட்டாவில் இருந்து 15,000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். 2020ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 5.5 லட்சம் கோடி செலவு செய்தும் எதிர்பார்த்த பலன் பெற முடியவில்லை என நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனது தலைமையின் கீழ் அமெரிக்க பொருளாதாரம் செழித்து வளர்கிறது, பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது என ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தோனேசியாவின் பாலி தீவில் பாறை மீது மோதி கடலில் படகு மூழ்கியதில் 38 பேர் பலியானார்கள். 23 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. கடந்த ஆண்டை போல ஈரானில் தாக்குதல் நடத்த நினைத்தால் பேரழிவு ஏற்படும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி காற்று மாசு காரணமாக இந்திய ஓபன் தொடரிலிருந்து உலக பேட்மிண்டன் சாம்பியன் அண்டர்ஸ் ஆண்டர்சன் விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அணிக்காக விளையாடும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் 4 பேருக்கு விசா வழங்க இந்தியா மறுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அலிகான், ஷியான், ஜஹாங்கீர், முகமது மொய்தீன் மற்றும் இசான் அடில் ஆகியோர் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் அரை சதம் அடித்து அவுட் ஆகினார். ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி 785 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். ரோஹித் 3வது இடத்திலும் சுப்மன் கில் 5வது இடத்திலும் உள்ளனர். இந்திய ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு போட்டி முதல் சுற்றில் இந்திய வீரர் லக்ஷயா சென் சக நாட்டு வீரரான ஆயுஷ் ஷெட்டியை வீழ்த்தி வெற்றி பெற்றார். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்கள் எடுத்து நியூசிலாந்துக்கு 285 ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது. 16வது ஐசிசி 19 வயதுக்குட்பட்டவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜிம்பாப்வே நமீபியாவில் நடக்கிறது. நாளை நடைபெறும் முதல் போட்டியில் அமெரிக்கா இந்தியா மோதுகிறது. பராசக்தி படம் மூலம் தமிழில் அறிமுகமாகியுள்ள நடிகை ஸ்ரீலீலா கூறுகையில், இதுவரை என் படங்களில் நடனத்திற்கு பாராட்டுகள் கிடைத்தன. முதன்முறையாக எனது நடிப்பிற்கும் பாராட்டு கிடைப்பது மகிழ்ச்சி. என் முதல் தமிழ் அறிமுகம் நல்ல படமாக அமைந்தது மகிழ்ச்சி. படம் பார்த்தவர்கள் ரத்னமாலா கேரக்டரை புகழ்கிறார்கள். என்னுடைய கதாபாத்திரத்தில் திரையில் பார்த்துவிட்டு கண்கலங்க வைத்துவிட்டது என்றார். நடிகை பார்வதி அளித்த பேட்டியில் கூறியதாவது, சிறுவயதில் யாரோ ஒருவர் என் நெஞ்சில் கை வைத்துவிட்டு ஓடினார். அது சாதாரண தொடுதல் போல் இன்றி அடித்தது போல் வலித்தது. அந்த வயதில் எதுவும் புரியவில்லை, பயமும் வலியும் மட்டுமே இருந்தது. டைட்டானிக் படத்தின் போதுதான் பாலியல் பற்றிய முதல் புரிதல் வந்தது. பாலியல் ரீதியிலான துன்பங்களை சந்தித்திருக்கிறீர்களா என கேட்டால் பெரும்பாலான பெண்கள் ஆம் என்பார்கள். சிறு வயதில் ஏற்பட்ட பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்கள் பற்றி அவர்களிடம் கேட்டால் தெரியாது என்பார்கள். அவர்களை 16, 18 வயதை அடையும் போது யோசித்து பார்த்தால் அந்த தருணங்கள் தங்கள் உடலையும் மனதையும் அது எவ்வளவு புண்படுத்தின என்பதை உணர்வார்கள் என்றார். இயக்குனர் சரவணனின் சங்காரம் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் சசிகுமார், 2010 சரவணனுடன் அறிமுகம் ஏற்பட்டது. எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னுடன் தோளுக்கு தோளாக நின்று உதவுவார். அவர் என் நண்பர் மட்டுமல்ல, அதற்கு மேலானவர். சங்காரம் நாவல் சினிமாவாக உருவாக வேண்டும், அதில் நடிக்கணும் என்றேன். ஆனால் சூரி நடிப்பதாக சரவணன் சொன்னார். நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். குடும்பஸ்தன் படத்தில் நாயகியாக தமிழில் அறிமுகமான சான்வி மேக்னாவிற்கு அதன் பின் இங்கு வாய்ப்பில்லை. இப்போது தெலுங்கில் நவீன் பொலிஷெட்டி, மீனாட்சி சௌத்ரி நடிப்பில் திரைக்கு வந்துள்ள அநாகனக ஓஹராஜு படத்தில் ஆந்திரா டு தெலுங்கானா என்ற கவர்ச்சி பாடலுக்கு குத்தாட்டம் ஆடியுள்ளார் சான்வி. படங்களை விட இது போன்ற பாடலுக்கு நல்ல சம்பளம் தருகிறார்கள். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன், பராசக்தி படங்கள் மட்டுமே வெளியாவதாக இருந்தது. ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையால் ரிலீஸ் ஆகவில்லை. இதனால் வாவாத்தியார், தலைவர் தம்பி தலைமையில் திரௌபதி 2, ஜாக்கி ஆகிய படங்கள் ரிலீஸ் என அறிவித்தனர். குறைந்த அளவே தியேட்டர்கள் கிடைத்ததால் இப்போது திரௌபதி 2, ஜாக்கி படங்கள் ரிலீஸை தள்ளி வைத்துவிட்டனர். தெலுங்கில் சிரஞ்சீவி, நயன்தாரா நடிப்பில் மணிசங்கர வரபிரசாத் காரு படம் வெளியாகியுள்ளது. இதில் இளையராஜா இசையில் தளபதி படத்தில் வரும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல் இடம்பெற்றது. அனுமதி பெற்று இப்பாடலை பயன்படுத்தினீர்களா என்ற கேள்விக்கு எழ அதற்கு இப்பட இயக்குனர் அனில் ரவிபுடி இளையராஜாவிடம் கேட்டோம், பயன்படுத்துங்க என்றார். முறையாக கேட்டால் நிச்சயம் அவர் அனுமதி தருவார் என்றார். மாநாடு படத்தின் முதல் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிந்த பின்னர் படத்தை நிறுத்திவிட்டார்கள். அப்போது படத்தை என்னை வைத்து பண்ணலாமா என்று கேட்டார்கள். நான் சிம்பு சார் வைத்து எடுப்பதுதான் சரி என கூறினேன் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார்.